ஸோ ஃபைனலி வீரா தீரா சூரா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படம் வந்து காலையிலேயே ரிலீஸ் பண்ண வேண்டியதுங்க. ரொம்ப லேட்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனிவே இந்த படம் ரிலீஸ் ஆனதே வந்து பெரிய விஷயம். ஸோ பார்த்தாச்சு, ஒரு வழியாக படம் பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ நான் வந்து இந்த படம் எப்படி இருக்குது என்ன ஏது வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ எந்த ஒரு ஸ்பேலர் இல்லாமல் கொஞ்சம் சொல்ல போகிறேன். அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த படத்துக்கு பாசிட்டிவே என்னன்னா விக்ரமோட நடிப்பு தான். மனுஷன் என்னவா நடிச்சிருக்காரு தெரியுமா? அந்த படம் நீங்க பார்த்தீங்கன்னா விக்ரமோட ஃபேனா மாறிடுவீங்க. சூப்பரா நடிச்சிருக்காருங்க. அவரு தாங்க இந்த படமே வந்து தூக்கிட்டு போறாரு. வேற அளவு ஒரு ஆக்டிங் வந்து விக்ரம் வந்து இந்த படத்துல இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து தங்கலான்னு சொல்லிட்டு ஒரு படத்துல வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த படத்துலயும் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க். அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு அந்த படத்துல நடிச்சிருப்பாரு. ஒரு சில சரியில்லாம இருந்தனால வந்து அந்த படம் வந்து ஓரளவு போகாம இருந்துச்சு சார். ஆனா இந்த படத்துல அந்த ஒரு பிரச்சனை இல்லவே இல்லை. இது வந்து இந்த படம் வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் விக்ரமோட ஒரு பெஸ்ட் கம்பேக்காக தான் இருக்கும். வேற லெவல் ஆக்டிங்க, வேற லெவல். நீங்க இந்த தூள் படம் பார்த்துருப்பீங்களே, ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்த படம் தூள். அந்த படத்தோட சாயல் வந்து இந்த படம் இருந்துச்சு. ஸோ படம் வந்து ஓரளவு நல்லா இருந்துச்சுங்க. ஆக்டிங் வயசுல இந்த படத்தில் நடித்த எல்லா பேரும் வந்து அவங்க சீனில் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ யாரும் வந்து குறை சொல்ல முடியாது. எல்லா பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக் ஜிவி பிரகாஷ் தான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் கொடுத்துருக்காரு. ஸோ அவரும் வந்து ஒரு சூப்பரான ஒரு மியூசிக்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் ஒரு சில பாட்டுலாம் வந்து எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கல. ஸோ அது எனக்கு மட்டுமா இல்லை தெரியல, அவ்வளோவா வந்து பிடிக்காம போயிடுச்சு. எப்பயுமே ஒரு கேங்ஸ்டருக்கு என்னென்ன ஒரு கதை இருக்கும், அதே மாதிரி தான் கதை. ஆனால் இந்த படத்தில் அவரு இன்ட்ரெஸ்டா வேற லெவலாக புதுசாச்சு, வேற லெவலாக இருந்துச்சுங்க. ஒரு ஃபைட்டாக இருக்கட்டும், ஒரு டைலாக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த படம் எனக்கு வந்து 10/9 கொடுப்பேன். ஸோ வேற லெவலாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஃபேமிலியோட பார்க்காம வந்து கேட்டிங்கன்னா ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். ஸோ நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அங்கங்கே வந்து கொஞ்சம் ரத்தம் தெறிக்கிறது அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அது பெருசாக ஒன்றும் தெரியல. நீங்கள் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் இந்த படத்தை.